எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கனவா கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நான் பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை மாறின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக தக்காளி மசிஞ்சிரும். நான் கனவாயை இந்த மாதிரி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கினோடனே இதிலே கொஞ்சம் தண்ணி விடும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் சுருண்டு வந்த பிறகு கைப்பிடியால் கொத்தமல்லி எடுத்து போட்டு வதக்கிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்குவிட் கணவாய் கூட்டு